சனீஸ்வரர் வர்றாரு, 7.5 சனிக்கு வர்றாரு, அஷ்டம சனிக்கு வர்றாரு, அஷ்டம சனியா வர்றாரு, கண்டக சனி ஆறாரு, இந்த சனி ஆறாரு, அந்த சனி ஆறு ஜாதகத்துல வர்றாரு, நேரா உள்ள வர்றாரு, என்ன பண்ண போறாரு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எளிமையா இந்த சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் எப்பேற்பட்ட சனி தோஷமா இருந்தாலும் கண்டிப்பாக விலகும். ஓகேங்களா? ரைட். சாய்ராம், வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல மிக ரகசியமான தாந்திரிக பரிகாரங்களும் உண்டு. அதையும் சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, இறை வழிபாடை பத்தியும் சொல்றேன். ஒருத்தனுக்கு 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா இந்த 7.5 சனி வரக்கூடிய காலகட்டம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் இந்த தாக்கம் கம்மியாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஆஞ்சநேயரை போய் பார்க்கணும், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கண்டிப்பாக போய் வெண்ணெயை தானமா கொடுங்க. ஓகேங்களா? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணையும் செந்துருமும் வாங்கி கொடுத்தால் சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். இது ஒன்று. அஷ்டம சனி, ஓகேங்களா, 8 சனி வந்து உட்கார்ந்தால் மிக கடுமையான தாக்கம் இருக்கும். மிக மோசமான விளைவுகளை பார்ப்பான். நான் சொல்லுவேன், அஷ்டமத்தில் சனி வந்தால் ட்ரெஸ்ஸு கிச்சன் நடுவில் ஓடுவான்டா அப்படி சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பயங்கரமான காலகட்டமாக வரும். அந்த தாக்கம் குறைய சிவ வழிபாடு தான் சிறந்த வழி. சிவனை வணங்கினால் அஷ்டம சனியோடைய தோஷம் விலகும். அப்ப சிவனை வணங்கினா எப்படி கும்பிடுறது? பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து போய் பார்க்கணும். ஒவ்வொரு பிரதோஷமும் தொடர்ந்து போய் பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு உணவு தானம், சாப்பாடை எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரி, உங்களால முடிஞ்சதை கொண்டு போய் இல்லை வாங்கியோ நீங்க அதை தானமாக கொடுத்தால் அந்த அஷ்டம சனியில் வரக்கூடிய அந்த தாக்கம் பெரிய லெவலில் கம்மியாகும். அடுத்து அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் கம்மி பண்ணா என்ன பண்ணணும்? பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஓகேங்களா, சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கணும். புரியுதுங்களா? சக்கரத்தாழ்வாருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அர்த்தாஷ்டம சனியோடைய தாக்கம் கம்மியாகும். இது இறை வழிபாடால் வரக்கூடிய ஒரு வழிமுறை. இது மாத்திரம் இல்லாம இப்ப சென்னையில இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், பல்லாவரம் பக்கத்துல பொழிச்சலூர் இருக்குது இல்லைங்களா, அங்க சனீஸ்வரருடைய, அதாவது திருநள்ளாறு போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு போலாம்னு சொல்லி அங்க பார்த்து இது சனியோடைய தாக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய சனி தோஷம் நிவர்த்தி கொண்டான பரிகார ஸ்தலம். அங்க இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க. அது ஒரு கூடுதலான பாயிண்டா சொல்றது. மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம், இந்த 7.5 சனியோ இல்ல அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ எந்த சனி தாக்கம் இருப்பவர்களும் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை சொல்றேன். ஒரு தட்டு, அந்த தட்டுல ஒரு கருப்பு இல்ல கருநீலம் கலர் கொண்ட ட்ரெஸ், அது கூட கருப்பு உளுந்து, முழு கருப்பு உளுந்து ஒரு 1/2 கிலோ அதை வாங்கி வைக்கணும். சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் மினிமம். ஓகேங்களா? என்னென்ன சொன்ன? கருப்பு அல்லது கருநீல வஸ்திரம், ட்ரெஸ், கருப்பு உளுந்து 1/2 கிலோ, குறைந்தது 1/2 லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் வாங்கி இதை வச்சு உங்களால் முடிந்த தட்சணை, உங்களுக்கு முடிஞ்ச காசு அதில் வச்சு சனிக்கிழமை அன்னைக்கு இல்லாதவருக்கு, யாராவது தன்ன ஒன்றும் வழி இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இதை தானமாக உங்க கையால் கொடுக்கும். தட்டோடு கொடுக்கணும், திருப்பி தட்டு வாங்கக்கூடாது. அதையும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. தட்டோடு சேர்த்து கொடுத்துறீங்க. கும்பிட்டுட்டு எனக்கு நல்லது நடக்கணும் ஈஸ்வரா, சனீஸ்வரா நீ தான் எனக்கு நன்மை செய்யணும் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்துட்டு வாங்க. 8 சனிக்கிழமை இதை தொடர்ந்து செய்ய சனீஸ்வரருடைய அதிகமான தாக்கம் கம்மியாகி அவரை நிறுத்த முடியாது, ஆனா அவர் தாக்கத்தை கம்மி பண்ணிடும். அவருடைய அனுகிரகம் முழுசா கிடைக்கும். சனீஸ்வரரை போல கெடுக்கிறவனும் யாரும் இல்ல சொல்லுவாங்க, சனீஸ்வரரை போல கொடுக்கிறவனும் யாரும் இல்லை. அவர் நினைச்சால் பல என்ன நினைக்கிறவங்க நினைச்சதை கொடுப்பார். அதை நினைச்சு பண்ணுங்க, நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.